Welcome back guys in another video. I hope that நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம அரே ரேண்டம் அரேயெல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுவும் நம்பையை வச்சு எப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஐ ஹோப் தட் நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் போவோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நீங்கள் அரேயை வியூ பண்ண முடியும், அரேயில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும், அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 அரே உருவாக்கியிருக்கேன், A1, A2 அண்ட் A3. அண்ட் இது உருவாக்குறதுக்கு நான் random.randint ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே நான் 5 போட்டிருக்கேன். இதில் தான் லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஷிஃப்ட் டேப் அமுக்குனிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணுன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா ரிட்டர்ன் ரேண்டம் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் லோ டு ஹை அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது நான் வந்து லோ டு ஹைனா அதாவது நம்ம அந்த ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டாப்பிங் வேல்யூ ரெண்டுமே போட்டிருக்கணும் கரெக்டாக. 1,5 அப்படின்னு போட்டிருக்கணும் கரெக்டாக. அப்போ தானே 1லேருந்து 5க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ரேண்டமாக மாற்றி நம்மளுக்கு கொடுக்கும், அதான அர்த்தம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் வெறும் 5ன்னு போட்டாலும் அதுவும் ரெண்டும் சேம் தான். அதாவது நீங்கள் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம 5 அப்படின்னு போட்டோம்னா 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற வேல்யூ தானாக எடுத்துரும்ல. அதே மாதிரி தான் இந்த ரேண்டின்ட் ஃபங்க்ஷனும். அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் இதெல்லாம் வேலை செய்யணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஐ ஹோப். ஸோ நான் வெறும் 5ன்னு போட்டேன்னா 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன போட்டிருக்கேன்னா சைஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கமா போட்டுட்டு ஒன்றுமே போடலை. 4 கமா போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றுமே போடாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு 1D அரேயாக உருவாகும். நீங்கள் அதாவது ரேண்டின்ட்டை வச்சு 2D அரேனா இந்த மாதிரி போட்டுருவீங்க. 2D அரேக்கு நீங்கள் இந்த மாதிரி சைஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை போட்டுருவீங்க. ஆனால் 1D அரேக்கு நீங்கள் எப்படி போடுவீங்க? ஸோ 1D அரே உருவாக்குறது ரொம்ப சிம்பிள். அந்த 1D அரேக்குள்ளே உங்களுக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அதை போட்டுட்டு சும்மா கமா போட்டுட்டு விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1D அரே உருவாயிரும். ஸோ நான் A1ன்னு சொல்லிட்டு ஒரு 1D அரே உருவாக்கியிருக்கேன். அண்ட் A2ன்னு சொல்லிட்டு ஒரு 2D அரே உருவாக்கியிருக்கேன். சரிங்களா? இதோட சைஸ் வந்து 3,4ன்னு போட்டிருக்கேன். ஸோ 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. அண்ட் A3ன்னு சொல்லிட்டு ஒரு 3D அரே உருவாக்கியிருக்கேன். ஸோ இதோட சைஸ் வந்து 2,3,4 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடைசி இருக்கிறத வச்சு பாருங்கள், கடைசி 4 இருக்குது. ஸோ கடைசி இருக்கிறது தான் இருக்கிறதே உள்ளக்க இருக்கிற வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ கடைசி வந்து 4 இருக்கா. ஸோ இதுக்குள்ளே 4 வேல்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 3 இருக்குது, அதனால் 3 ரோ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 2 இது இருக்குது. இது ஒன்று அண்ட் இது ஒன்று. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு 3D அரே. அண்ட் இதெல்லாம் உருவாக்குறத பற்றி நான் ஏற்கனவே சொல்லி தந்திருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எடுத்தோடனே A1 வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A1ல் இப்போ லெட்ஸே நான் இந்த 2 ஆக்சஸ் பண்ணணும், 2 வியூ பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா A1 போட்டுட்டு அண்ட் பாண்டாஸில் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு நீங்கள் இதுக்குள்ளே என்ன எழுதணும்னா அது எத்தனாவது எலமெண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து 0, அதாவது எடுத்தோன்னே எல்லாமே 0லேருந்து தானே ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 0th 1, 2 அப்படின்றது ஃபஸ்ட் 1 கரெக்டாக. ஸோ நான் இதுக்குள்ளே 1ன்னு போடுவேன். போட்டுட்டு நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள் 2ன்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஈக்குவல் டு போட்டுட்டு நான் சேஞ்சும் பண்ணிக்கலாம். லெட்ஸே நான் 9ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் கீழே போயிட்டு ஒரு வாட்டி A1 அப்படின்றத ரன் பண்ணேன்னா பாருங்கள் அந்த 2ன்றது 9ஆக மாறிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் அதே மாதிரி இப்போ எனக்கு 2-3 வேல்யூவை வியூ பண்ணணும். லைக் இந்த ரோவில் லெட்ஸே எனக்கு இதில் இருந்து 943 இந்த லாஸ்ட் 3 நம்பரை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா A1 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு அண்ட் நீங்கள் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் படிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் நான் சொல்லி தந்திருப்பேன். அண்ட் லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கோலன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போடுவோம். போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ போடுவோம். ஸோ எனக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு வேணும் 9லேருந்து 9ன்றது எத்தனாவது இடத்துல இருக்குது? 1 இடத்துல இருக்குது. அதனால் நான் இங்கே 1ன்னு போட்டுருவேன். அடுத்து கோலன் போட்டுட்டு 3 வரைக்கும் வேணும். ஸோ 3 அப்படின்றது எத்தனாவது இடத்துல இருக்குது? 0 1 2 3 இடத்துல தான் இருக்குது 3. ஆனால் நம்ம வந்து ஸ்லைசிங் பண்ணுறப்போ ஒன்று கூட்டி போடணும். அதனால் நான் இங்கே 4ன்னு போட்டுடலாம். 4ன்னு போட்டுட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா பாருங்கள் அந்த 943 மட்டும் வருது.
எப்படி. ஸோ இது ஸ்லைசிங் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா ப்ளீஸ் ஸ்லைசிங் பண்ணுறதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. என் யூடியூப் சேனலில் போங்க, பிளேலிஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு பைத்தன் பை கோடிங் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிடச்சிரும். அதில் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா 8வது 9வது 10வது 3 வீடியோ சரிங்களா. மொத்தம் பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது புரிஞ்சிச்சுனாலே இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸோ இந்நேரம் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். தட் நம்ம கோலன் மட்டும் போட்டுட்டா போதும், நீங்கள் இதுக்கப்புறம் இருக்கிற 4 ஸ்பெசிஃபை பண்ண வேணாம். சும்மா எப்படி விட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எண்டு வரைக்கும் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்புறம் இங்கே முன்னாடி இருக்கிற வேல்யூ போடலைன்னா, அதாவது 1 அப்படின்றது போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். அதனால் நம்மளுக்கு ஃபுல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிருச்சு. சூப்பர், வேறு லெவல். ஸோ ஐ ஹோப் நீங்கள் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் பார்க்கலன்னா திரும்பியும் சொல்கிறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இதில் கூட நான் சொன்னது புரிஞ்சிச்சு. இப்போ நான் 2D அரே போகும்போது இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஆரம்பிக்க போகுது. அதனால் ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம 2D அரேயில் வியூ பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A2 நான் கீழே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். A2. ஸோ A2 அண்ட் கூடவே A2 கூடவே நம்ம வந்து A2ஓட ஷேப்பையும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 2 விஷயத்த ஒரே நேரத்தில் கீழே காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமா போட்டுட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணி எழுதலாம். அதாவது A2 டாட் ஷேப். ஸோ இப்படி நான் போட்டுட்டு ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எனக்கு A2வும் வந்துருச்சு அண்ட் அந்த A2க்கு ஷேப் என்னவோ அதுவும் வந்துருச்சு. A2ஓட ஷேப் வந்து 3,4. சரி, ஓகே. இப்போ லெட்ஸே எனக்கு இந்த 2வது ரோவில் இருக்கிற 7,7 இந்த லைக் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எனக்கு வேணும். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ஈஸி. நான் என்ன போடுவேன்னா A2ன்னு போடுவேன். அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு எனக்கு என்ன வேணும், 2வது ரோ வேணும். 2வது ரோ வந்து எத்தனாவதாக இருக்குது, 2வது ரோ 2வதாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணுறது 0லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து 0 அண்ட் 2வது ரோ வந்து 1 கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே நான் ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு போட்டுக்குவேன். கொஞ்சம் இருங்க, இன்னும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ 1ன்னு போட்டுட்டேன். அடுத்து கமா போட்டுட்டு ஓகே, அதுக்குள்ளே எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்னு சொன்னேன், 7லேருந்து 7 வரைக்கும். அதாவது இந்த 2 வேல்யூ எனக்கு வேணும். ஸோ இதை வந்து வாங்க நம்ம அந்த ஸ்லைசிங் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த 7 அப்படின்றது எத்தனாவதாக இருக்குது, இதுக்குள்ளே இருந்து பாருங்கள். இந்த ரோக்குள்ளே எத்தனாவதாக இருக்குது, இது வந்து 0, இது வந்து 1, இந்த 7 வந்து 2. ஸோ அதனால் நான் இங்கே 2ன்னு போடுவேன். 2 போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நான் எதுவுமே போடலைன்னா தானாகவே லாஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கிறோம் கரெக்டாக. ஸோ இதை போட்டுட்டு நான் இப்போ ரன் பண்ணேன்னா பாருங்கள், அந்த 7,7 அப்படின்றது வந்துருச்சு. தெரியும் நான் சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிள் கைஸ், இதுதான் ஸ்லைசிங். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ரோகள் வேணுன்றதை எழுதணும். அடுத்து எந்தெந்த உள்ளக்க இருக்கிற வேல்யூஸ், அந்த ரோக்குள்ளே இருக்கிற என்னென்ன வேல்யூஸ் வேணுன்றதை எழுதணும் சரிங்களா. இப்போ நான் ஒரு ரோ தான் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைண்ணா, எனக்கு லெட்ஸே இந்த 2 ரோவும் வேணும் சரிங்களா. 2 ரோவும் வேணும்னா நான் அதை கூட பண்ண முடியும். அதையும் இதே மாதிரி இந்த கோலன் போட்டு ஸ்லைசிங் நீங்கள் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன வேணும், கடைசி 2 ரோ வேணும். ஸோ கடைசி 2 ரோ ஸ்டார்ட் ஆகிறது எங்கேருந்து, இங்கேருந்து. ஸோ இது வந்து எத்தனாவதாக இருக்குது, இந்த ரோ வந்து எத்தனாவதாக இருக்குது, 1ஆவதாக இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் 1ன்னு போட்டுக்குவேன். 1 போட்டுட்டு அப்படி இங்கே வந்து நான் கடைசி ரோ போடலாம், போடாமல் கூட இருக்கலாம். போடலைன்னா தானாகவே எண்டு வரைக்கும் எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா பாருங்கள், 7,7,1,1ன்னு வருது. ஸோ கடைசி ரோவில் இருந்த கடைசி 2 வேல்யூ வந்திருக்கு. ஏன் கடைசி 2 வேல்யூ வந்திருக்குன்னா, ஏன்னா நம்ம கமா போட்டுட்டு இங்கே 2 இதில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது ரோகளை ரிப்ரசன்ட் பண்ணும். ஸோ எனக்கு 1வது ரோவில் இருந்து கடைசி ரோ வரைக்கும் வேணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கேன். கமாவுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த ரோக்குள்ளே 2வது வேல்யூவிலேருந்து கடைசி வேல்யூ வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு 7,7,1,1 வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாகவே வேணும்னா நீங்கள் இதை எம்டியாகவே விட்டுறலாம் சரிங்களா. நீங்கள் சும்மா இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அண்ட் இதை நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள், கடைசி 2 ரோ வந்துருச்சு சரிங்களா. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது வந்து எனக்கு தெரியும் லைட்டாக காம்ப்ளெக்ஸாக ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் கைஸ், நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸாக வரதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ உருவாக்குங்க, ஒரு அரே உருவாக்கிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு பிடிச்ச வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ
வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்படி பண்ணாதான் எல்லாமே விளங்கும். அண்ட் கைஸ், அடுத்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்க போகுது. அதனால் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. சரி, 2D அரே கூட பிரச்சனை இல்லை, இதுவும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க 3D அரே. 3D அரேக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எப்படிடா ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு டவுட்டு வரும். ஸோ வாங்க A3ஐயும் A3 டாட் ஷேப்பையும் கொஞ்சம் இங்கே பிரிண்ட் பண்ணிக்குவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி, ஸோ இதுதான் A3 அண்ட் இதுதான் A3யோட ஷேப். நைஸ். இப்போ 3 டைமென்ஷன்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் 2 டைமென்ஷன்ஸில் வரும்போது இது வந்து ரோவாக மாறுச்சு, இது வந்து காலமாக மாறுச்சு. கரெக்டாக அதோட ஷேப்பை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரோவை ரிப்ரசன்ட் பண்ணுது, செகண்ட் ஒன் வந்து காலமை ரிப்ரசன்ட் பண்ணுது. கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் இருந்துச்சு. ஸோ வேணும்னா நீங்கள் இதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸை எழுதணும், ரோஸை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம A2ல் ரோகளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போடுவோம். அடுத்து கமா போட்டுட்டு எந்தெந்த காலம் வேணுமோ அதை நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து 3 இது இருக்குது ஷேப்பில். அண்ட் இதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கடைசி 2 தான் வந்து ரோ காலமை ரிப்ரசன்ட் பண்ணும். ரைட்? அதாவது 3,4. ஸோ பாருங்கள், 3 ரோஸ் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே 4 வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? அண்ட் அதுக்கு வெளியே இருக்கிற இந்த 2ன்றது இந்த மாதிரி எத்தனை இருக்குது அதை ரிப்ரசன்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது A3 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எழுதுவீங்களா, அது வந்து இந்த அரேவா இல்லை இந்த அரேயா, கமா போட்டுட்டு அடுத்து நீங்கள் எழுதுவீங்களா அந்த வேல்யூ, அது வந்து அந்த 2D அரேக்குள்ளே இருக்கிற எந்த ரோ அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணும். அடுத்து கமா போட்டுட்டு அடுத்து இன்னொரு வேல்யூ எழுதுவீங்களா, அது வந்து அந்த ரோக்குள்ளே இருக்கிற எந்த வேல்யூ அதை டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து என்ன வேணும்னா இந்த 2 வேணும். சரிங்களா? இந்த 2 வேணும். இப்போ இது வந்து உங்களோட டாஸ்க், இந்த 2வை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி காமிக்கணும். பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் தட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அண்ட் நானும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 அப்படின்றது 2 2D அரே இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 2D அரேயில் எந்த 2D அரேயில் இருக்குது? 2வது 2D அரேயில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே அந்த 2வது 2D அரேக்குள்ளே நம்ம போய்க்கணும். சரிங்களா? 1ன்னு போடுவேன், ஏன்னா இந்த 2D அரேன்றது 0 அண்ட் இந்த 2D அரேன்றது 1, அதனால் 1 போட்டுட்டேன். கமா போட்டுட்டு அடுத்து நான் இந்த அரேக்குள்ளே வந்துட்டேன், இந்த 2D அரேக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே எனக்கு எத்தனாவது ரோ? இது வந்து 2வது ரோ. கரெக்டாக? 2வது ரோ. ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணுறது 0லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து 0th ரோ, இது வந்து 1வது ரோ. ஸோ அதனால் இதுக்குள்ளே கமா போட்டுட்டு 1ன்னு போட்டுருவேன். அண்ட் இன்னொரு கமா போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே இந்த ரோக்குள்ளே எத்தனாவது வேல்யூ அப்படின்றத நம்ம எண்ணணும். ஸோ இது வந்து 0th வேல்யூ, இது வந்து 1, இது வந்து 2. ஸோ 2 அப்படின்றது 2வது வேல்யூவாகவே இருக்குது. ஸோ 2 அப்படின்னு போட்டுடுறேன். அண்ட் இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா பாருங்கள், நம்மளுக்கு 2 அப்படின்றது கிடச்சிருச்சு. சிம்பிள். எப்படி? வேறு லெவலில். ஸோ இவ்வளோ ஈஸி கைஸ். சரிங்களா? வேல்யூவெல்லாம் வியூ பண்ணுறது தெரியும். ஸ்டார்டிங்கில் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நிறைய அரே க்ரியேட் பண்ணணும். 5D அரே க்ரியேட் பண்ணு, 10D அரேலாம் க்ரியேட் பண்ணு அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவெல்லாம் ஆக்சஸ் பண்ணிப்பார். நான் வந்து இப்போ உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் தரேன். எனக்கு வந்து இப்போ இந்த 2 ரோவில் இருக்கிற இந்த 7 3 1 3 இந்த 4 வேல்யூ எனக்கு வேணும். சரிங்களா? இதை மட்டும் எனக்கு ஆக்சஸ் பண்ணி காமிங்க. 7 3 1 3 இந்த 4 வேல்யூவை எனக்கு எடுத்து காமிங்க. இது வந்து உங்களோட டாஸ்க்கு. எழுதுங்க கோடு. ஸோ நான் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 7 3 1 3ன்றது இந்த 2 அரேயில் எங்கே இருக்குன்றதை எழுதணும். ஸோ இந்த இதில் இருக்குது, 0th அரேயில் இருக்குது. அதனால் நான் 0 அப்படின்னு போட்டுக்குவேன். ஓகே. அண்ட் கமா போட்டுட்டு அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன எழுதணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை? 7 3 1 3. ஸோ இது 2 ரோ இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த 2 ரோவையும் எழுதுவேன். இந்த 2 ரோவை எப்படி எழுதணும்? இது வந்து எத்தனாவது ரோ? 1th ரோ, இது வந்து 2வது ரோ. ஸோ நான் இங்கே என்ன எழுதலாம்னா 1 அண்ட் அப்படியே நான் விட்டுறலாம். ஸோ எதுக்கு 1 போட்டிருக்கேன்னா 1 அப்படின்றது இது வந்து 1th ரோ தானே, 1வது ரோ தானே இது, அதனால் 1 அண்ட் கோலன் போட்டுட்டு நான் விட்டுட்டேன்னா தானாகவே லாஸ்ட் ரோ வரைக்கும் எடுத்துக்கிறோம். ரைட்? ஓகே. இப்போ கமா போட்டுட்டு அடுத்து நான் கடைசியாக என்ன எழுதுவேன்னா இந்த 2 போட்டிருந்ததை எடுத்து விட்டுருவோம். அண்ட் கடைசியாக எனக்கு என்ன தேவைன்னா 7 3 1 3 தேவை. ஸோ இந்த 7 3 1 3 இது வந்து இந்த ரோக்குள்ளே எத்தனாவது வேல்யூவாக இருக்குது? 0 1 2 வேல்யூவாக இருக்குது. ஸோ 2 அண்ட் கோலன் போட்டுட்டு
கோலன் போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். 2ல் இருந்து லாஸ்ட் வரைக்கும் தானாகவே எடுத்துக்கிறோம். அண்ட் அடுத்து நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு 7313 வந்துருச்சு. வேறு லெவல், நைஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போவோம். இப்போ லெட்ஸே எனக்கு 7313 இருக்குல்ல, இதுவும் வேணும். அப்புறம் அதே மாதிரி இதுக்கு நேராக கீழே இருக்குல்ல 2077, இதுவும் வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா 0 பக்கத்தில் ஒரு கோலன் போட்டு விட்டுறலாம். அப்படி போட்டு விட்டுட்டேன்னா 0ல் இருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த அரேவையும் எடுத்துக்கிறோம், அடுத்து இந்த அரே எண்டு ரைட் இதையும் எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த 7313 அண்ட் 2077ன்ற வேல்யூ பண்ணிடுவோம். இருங்க, நான் ரன் பண்ணிடுறேன். இந்தா பாருங்கள், வந்துருச்சு. ரைட். ஸோ எனக்கு தெரியும் இது வந்து அப்படியே உங்களுக்கு குழப்பம் ஆரம்பிக்குது. ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸோடு தான் வரும். சரிங்களா? நானே இதை ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய டேக் எடுத்தேன். அப்போ தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சும்மா நீங்கள் நிறைய அரே உருவாக்குங்க, 4D அரே உருவாக்குங்க. ஓகேங்களா? சும்மா A4 போட்டுட்டு ஒரு அரே உருவாக்குங்க. np.random.randint அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு உருவாக்கி அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டுட்டு அடுத்து சைஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு 4Dயில் உருவாக்குங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ உருவாக்குறேன் 3,4,5,6 அப்படின்னு உருவாக்கிடுறேன். இப்போ 4Dயில் உருவாக்கியிருக்கேன். ரைட். இந்த மாதிரி உருவாக்கிட்டு பாருங்கள், 4 டைமென்ஷன்ஸில் உருவாகிருக்கு. ஆத்தாடி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உருவாக்கி உள்ளக்க ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்ல 4 டைமென்ஷன்ஸ்லாம் அவ்வளோ தேவையில்லை உங்களுக்கு. சரிங்களா? 3 டைமென்ஷன்ஸ் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த டாபிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த எல்லா வேல்யூஸையும் சும்மா ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.